ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பாருங்க, இந்த டிசைன் தான் நம்ம பண்ண போறோம். இந்த டிசைன் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் வீடியோல பார்க்கலாம். இந்த டிசைன் ரெடி பண்ண போற சொல்லிட்டு இது நல்லா இருக்கா இல்லையா பாருங்க. இவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு பாருங்க. டிசைன் செம்மையா இருக்குல்ல. ஸோ இது ரொம்ப எப்படி சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்றது சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. என்ன இந்த டிசைன் பண்றதுக்கு என்னென்ன தேவை சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த பாருங்க, இதே சேம் கலர் தான் இந்த ப்ளவுஸ். ரெண்டு ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியோட ப்ளவுஸ் தான் ரெண்டுமே. இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு டிசைன் பண்றதுக்கு என்ன சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். சைடு மட்டும் அட்டாச் பண்ணல பாருங்க. பாருங்க, இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு. ஆனா சைடு மட்டும் ஜாயின் பண்ணல. சைடு ஜாயின் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். இதை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. இதுக்கு இது டிசைன் பண்றதுக்கு இது சாரியோட மெட்டீரியல் தான். இது சாரியோட மெட்டீரியல் கொஞ்சம் டிசைனுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோடது சாரி, இது இந்த கலர் அந்த இதுவும் சாரியோட மெட்டீரியல் தான். சாரி வந்து கொஞ்சம் பிட்டு நம்ம எடுத்துதான் இதை டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் இந்த பிளவுஸுக்கும் இதான் இந்த சாரியோட பிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். அந்த துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பாருங்க இந்த பீடு, அந்த காப்பர் பார்டர் இருந்தால காப்பர் பீட் எடுத்துக்கணும். அதே மாதிரி காப்பர் லேஸ் எடுத்துக்கணும். ஸோ இது வரைக்கும் போதும். இதை வச்சு எப்படி இந்த மாதிரி இந்த டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணாம தான் ஃபாலோ பண்றேங்க. தேங்க்யூ.